ஜனம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலத்தில் இந்த G20 மாநாடு டெல்லியில் சிறப்பாக முடிஞ்சது. அந்த G20 மாநாடில் நமக்கு நிறைய ப்ளஸ், அதாவது வெற்றிகள் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு 4-5 விஷயம் நமக்கு சாதகமாக முடிஞ்சுது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். அதாவது இந்தியத்துக்கும் இந்த வளைகுடா நாடுகளுக்கு, மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, வளைகுடா நாடுகளுக்கு, ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு பொது வழி ஒன்று உருவாக்குறத பற்றி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்குது. அதில் என்ன முக்கியம், அதை நம்ம பாரத பிரதமர் என்ன பேர் இட்டிருக்காருன்னா ஸ்பைஸ் ரோடு, மசாலா வழிச்சாலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த மசாலா வழிச்சாலை ஸ்பைஸ் ரோடுன்னு ஏன் பிரதமர் நம்ம மோடிஜி அவர் சொன்னார்ன்றது முதல்ல பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்ம மலபார் கோஸ்ட்டு, இந்த கேரளா கோஸ்ட்டில் வந்துட்டு அங்கேருந்து மிளகு, அதே மாதிரி இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய மசாலா பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்து அங்கேருந்து அந்த வழியாக அந்த அரேபியாக்குள்ளே போகிறதுக்கு கடல் வழியாக போய் மெடிட்டரேனியன் கடல் வழியாக போய் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக விலையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகள் அவங்கள அவங்கள ஐரோப்பியர்களுக்கு என்ன இவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த மசாலா பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த ருசிக்காக, அவங்க அந்த டேஸ்ட்டுக்காக அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது விலை உயர்ந்து இருக்கே அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இந்த அரபு நாட்டில் இருக்கிறவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அந்த மலபாரில் மிளகு மரத்தில் காய்க்கும். இந்த நம்ம சின்ன வயசில் கதைகளெல்லாம் படிப்போம், ராட்சச வௌவால்கள் அது காவல் காத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அது திசை திருப்பி விட்டு அந்த மிளகெல்லாம் பறிச்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பட்டை போன்ற பொருட்கள் இந்த டிராகன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம சின்ன வயசில் கதையில் படிச்சிருக்கோம். அந்த டிராகன்கள் கூடு கட்டுறதுக்காக, இந்த பட்டையை மரத்து மேலே கூடு கட்டுறதுக்காக அதை உபயோகப்படுத்துவாங்க. அவங்கள திசை திருப்பத்துக்கு நாங்கள் கீழே மாமிசத்தை வச்சுட்டு இந்த பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அவ்வளோ கடினமான விஷயம் இந்த மசாலா பொருட்களை சேகரிக்கிறது. அதனால தான் இதுக்கு விலை உயர்வு, விலை அதிகம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்த காலகட்டத்தில் அவங்க ஐரோப்பிய நாடுகளில் என்ன பண்ணாங்க, நம்ம எப்படியாவது இது எங்கேருந்துன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியாக வருமேன்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அவங்க போகும்பொழுது அவங்க திசை மாறி அந்த சரியான டைரெக்ஷன்லாம் அந்த காலத்தில் அந்த இல்லாததுனால இவங்க ஒவ்வொரு வாட்டியும் போகும்பொழுது அமெரிக்காவில் தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு மாறாக வாஸ்கோட காமா முதல் முறையாக அப்படியே அந்த ஆப்பிரிக்கா வழியாக அந்த மடகாஸ்கர் கிட்ட சேர்றாரு. அந்த மடகாஸ்கரில் ஒரு சீக்கிய பையன் அவருக்கு பரிச்சயமாகிறார். அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு வழி தெரியும், இந்தியாவிலையும் உங்களுக்கு இந்த மசாலா பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது முதல்ல இவர் வாஸ்கோட காமாவுக்கு முன்னாடி இங்கே அலெக்சாண்டர், அவர் 300 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் போரஸை தாக்குவதற்கு இந்தியாவுக்கு வருகிறார். அவர் இங்கே இந்த இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவர் இந்த காஷ்மீரில் குங்குமப்பூ இருக்குது, அந்த குங்குமப்பூவை எடுத்துகிட்டு போகிறார். அங்கேருந்து வரும்பொழுது நிறைய வெந்தயம் கொண்டு வராங்க. அந்த வெந்தயத்தை விற்று தான் அவங்க வழி செலவுக்கு வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் இந்த வாஸ்கோட காமா அவர் அந்த பையனை வச்சுக்கிட்டு மலபார் கரைக்கு வரார். அங்கேருந்து தான் இந்த பயணம் தொடங்கி இந்த வியாபாரம் ஐரோப்பா நேராக எடுத்து செல்ல ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் இந்த மசாலாக்கள் பொருட்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போனதுனால தான் அந்த பழைய விஷயத்தை நினைவுபடுத்தணும், அந்த பழைய விஷயம் நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நம்ம பாரத பிரதமர் இதுக்கு மசாலா வழிச்சாலை என்று பேர் வச்சுருக்காரு. இந்த வழிச்சாலை ஸ்பைஸ் ரோடில் யாரெல்லாம் பங்குதாரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நாம் நிறைய வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்கேருந்து அரிசி, கெமிக்கல்ஸ் போகுது, இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் போகுது,
இந்த டிஜிட்டல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த விஷயம் நடக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி ஆகுது. அதே மாதிரி இறக்குமதின்னு பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் பெரும் அளவில் வருது. அதே மாதிரி கேஸு எரிவாயுவும் அங்கேருந்து வருது. எரிவாயு வச்சு தான் நம்ம இங்கேருந்து நிறைய பவரே க்ரியேட் பண்ணுறோம், பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் அங்கேருந்து சவுதியிலேருந்து வருது, ஃபெர்டிலைசர் வருது. ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சவுதியில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை அடுத்து ஈராக் அந்த மாதிரி நாடுகளில், வளைகுடா நாடுகளில் நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்காங்கன்னா இந்தியா, சவுதி அரேபியா, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், வளைகுடா நாடுகள், இஸ்ரேல், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, இந்த நாடுகள். இவங்களோட சேர்ந்து அமெரிக்காவும் கையெழுத்திட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தில். அமெரிக்கா ஏன் இதுக்குள்ளே வருதுன்னா, நாம் இது வழியாக இப்போ இந்த வழி எப்படின்னா, குஜராத் போர்ட்லேருந்து மும்பை துறைமுகத்திலேருந்து நேராக அந்த இஸ்ரேல் போர்ட்டுக்கு போயிடுவாங்க. இஸ்ரேல் போர்ட்டில் இருந்து அப்படியே மெடிட்டரேனியன் சீ வழியாக யூரோப்புக்கு கிரீஸில் போய் இறங்கிடுவாங்க. யூரோப்பில் எங்கே? கிரீஸில் போய் இறங்குவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த கடல் வழி இங்கேருந்து சவுதியில் போய் இறங்குறது தான், அந்த சவுதி வழியாக போயிட்டு இஸ்ரேலில் இறங்குறது தான் நம்மளுடைய இது. அங்கேருந்து பை ரோடு அவங்க கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போகிறதுக்கு சவுதியில் நம்ம பாயிண்டில் இறங்கின உடனே அந்த உள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், உள்நாட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் அவங்க ரோடும் போட்டு கொடுப்பாங்க, ரயில்வே லைனும் போட்டு கொடுப்பாங்க. பட் சவுதியில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இடையில ஒரு 500 கிலோமீட்டர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்னொரு 1500 கிலோமீட்டர்ஸ் போனால் அங்கே இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அதனால் அதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம் பண்ணணும். நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்ஸ் இறங்கும்போது நம்மளுடைய துறைமுகத்தில் 300 மீட்டர் கப்பலுக்கு மேலே இருக்கிற அளவு சைஸ் கப்பல் இறங்குறதுக்கு வசதி கிடையாது. அதனால் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் துறைமுக மேம்பாடு பண்ணிட்டா இதை நம்ம செயல்முறைக்கு கொண்டு வரலாம். இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போது இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போ யார் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்றது ஒரு சிக்கல்னு சொல்ல முடியாது. இது ஒரு பேச்சுவார்த்தையில் இது நடக்க வேண்டிய விஷயம். யார் எவ்வளவு செய்கிறது, இதில் யாரெல்லாம் பங்கு கொண்டு வருது, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அவங்கள கொண்டு வரதா இல்லை நாடு இன்வெஸ்ட் பண்ணுறதா, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு அவங்களுக்குள்ளர டிஸ்கஸ் பண்ணி தான் இது ஒரு முடிவுக்கு வரணும். அண்டு நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மும்பை குஜராத்திலிருந்து சவுதிக்கு நம்ம கடல் வழியாக போகும்பொழுது அதில் அண்டர் கிரவுண்டு, அந்த அண்டர் சி கடலுக்கடியில் பைப் லைனும் போடுறதா ஒப்பந்தமாக இருக்குது. அது ஏன்னா இப்போ சவுதியிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, எரிவாயு வாங்குகிறோம், கேஸ் வாங்குகிறோம், அந்த கேஸை அப்படியே பைப் லைனில் கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி டேட்டா கேபிளும் இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து சவுதிக்கு டேட்டா கேபிளும் இந்த கடல் வழியாக அதையும் போட போகிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நம்ம கேஸ் இறக்குமதி பண்ணுறதுக்கு சுலபமாகிவிடும். அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா எக்ஸ்போர்ட் ஆகுது, ஏற்றுமதி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த கடல் வழியாகவே கேபிள் வழியாக அது போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த முடிவுக்கு வரணும். ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ அந்த இஸ்ரேலில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் இருக்கிறதுனால அது எப்படி முடிவாகும்? ஆனால் அது இஸ்ரேல் சைடில் தான் இருக்குது, காசா சைடில் கிடையாது. ஸோ அதனால் அவங்க இதில் பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்படின்றது நாளடைவில் தான் அது. அதே மாதிரி இதனுடைய என்ஜினியரிங் யார் பண்ணணும், யாரை இதுக்கு அறிவுறுத்துறதுக்கு ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல இந்த டிசைனு, அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே முடிவு எடுக்கணும். அப்புறம் யார் பணம் எவ்வளோ முதலீடு கொண்டு வரது, இதில் ப்ரைவேட்டு பங்குதாரர்கள் வரலாமா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இது நடைமுறைக்கு வரும்பொழுது இது அந்த சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் BRI அப்படின்னு ஒரு 140 நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் இட்டு, ஆனால் அவன் லேண்டு வழியாக தான் அவங்க ரோடு போடுறதா இருந்தது. நம்மளது கடல், ரயில், லேண்டு
தரை வழியாகவும் போகுது. ஸோ எல்லாத்தையும் இணைச்சி நம்ம பண்ணுறோம். அவங்களுடைய ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அச்சுறுத்தல் இப்போ சைனாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இது வந்து அமைய ஒரு வாய்ப்பு இருக்குது. சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு அவங்க ஃபெயிலியருக்கு என்ன ரீசன்னா, அவன் மற்ற நாடுகளுக்கு நான் பணம் கொடுக்குறவனுக்குன்னு சொல்லி அவனெல்லாம் கடனாளி ஆக்கியிருக்கான். இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய வர்த்தகம் மேன்மை அடையும். இந்த வழிச்சாலை வந்து ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா, நம்ம முதலீடு நம்ம நாட்டுக்கும் அதிகமாக முதலீடு வரும், தொழிற்சாலைகள் அதிகமாக வரும், அதிகமான வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடும். அண்ட் இதே மாதிரி இந்த ஏற்றுமதி இறக்குமதி நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக முடியும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு மாபெரும் முயற்சியில் நம்ம பாரத பிரதமர் இறங்கியிருக்கார். ஜெய் ஹிந்த்.